அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாதகருடைய அப்பா கோடீஸ்வரர் கண்டுபிடிப்பது எப்படி. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். ஜாதகத்தை பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ தலைப்பு ரொம்ப நல்லா இருக்குல்ல. கிளைண்ட்டு கிட்ட எந்த டீட்டெயிலும் கேட்காம கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறவன் நான் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் மற்றவங்க கிட்ட இருக்க கெட்ட விஷயத்த மறந்துட்டு அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்த மட்டும்தான் எடுத்துப்பேன். அதே மாதிரி தாங்க ஜோதிடம். கைரேகை ஜோதிடம் இருக்கிறது, வாஸ்து ஜோதிடம் இருக்கிறது, கிளி ஜோசியம் இருக்கிறது, நாடி ஜோதிடம் இருக்கிறது, எண் கணிதம் ஜோதிடம் இருக்கிறது, சோழி பிரசனம் ஜோதிடம் இருக்கிறது, வெற்றிலை பிரசன்னம் ஜோதிடம் இருக்கிறது, ஜாமக்கோல் பிரசன்னம் ஜோதிடம் இருக்கிறது, கடிகார பிரசன்னம் இருக்கிறது, பஞ்சபட்சி சாஸ்திரம் அதுவும் இருக்கிறது, மருத்துவ ஜோதிடமும் இருக்கிறது. இந்த மாதிரி அனைத்து ஜோதிட விஷயமும் நான் கற்றுக்கொள்ளணும், இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ற ஆசை எனக்கு சுத்தமாக கிடையாது. வந்திருக்க கிளைண்ட் ஜாதகத்தை பார்த்து 30 பலன்கள் சொன்னால் பத்தாதா? போதும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஜாஸ்தி. கிளைண்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளை மறக்கவே மாட்டாங்க. கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்து 30 பலன்கள் சொல்லணும் என்றால் நமக்கு 300 தலைப்பு வீடியோ நமக்கு தேவைப்படுகிறது. அதில் ஒன்று தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகின்ற தலைப்பு. ஜாதகருடைய அப்பா கோடீஸ்வரர், ஜாதகருடைய அப்பா ரிச் மேன் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். ஓகே, குட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி சூரியன் சுக்கிரன் சாரத்தில் இருப்பதால் தந்தை நல்ல வசதியானவர். சூரியன் இருக்கும் ராசி திதிசூனியம் அடைவதால் தந்தை வசதி இல்லாதவர். ஆனால் சூரியனுடன் வக்ர கிரகம் இருப்பதால் தந்தை நல்ல வசதியானவர். தந்தை பணக்காரர், தந்தை கோடீஸ்வரர். தந்தைக்கு சொத்து சேர்க்கை அதிகம் உண்டு. தந்தை கையில் பணம் தங்கும். தந்தைக்கு பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய நாலேஜ் உண்டு. தந்தை மூலமாக குடும்பத்தில் செல்வம் சேரும் என்று அர்த்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த கிரகம் பலம் இருக்கா பலம் இல்லையா அப்படிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் இந்த பலனை எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 9ஆம் அதிபதி குரு சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று ராகு சாரத்தில் இருந்தாலும் அதற்கு திரிகோணத்தில் ராகு சுயசாரத்தில் இருப்பதாலும் இதில் ராகு யோகி கிரகமாக இருப்பதால் தந்தை நல்ல வசதியானவர். தந்தை பணக்காரர், தந்தை கோடீஸ்வரர். தந்தைக்கு சொத்து சேர்க்கை அதிகம் உண்டு. தந்தை கையில் பணம் தங்கும். தந்தைக்கு பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய நாலேஜ் உண்டு. தந்தை மூலமாக குடும்பத்தில் செல்வம் சேரும் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைவதால் தந்தை நல்ல வசதியானவர். இத்துடன் திதிசூனிய அதிபதி சூரியன் இருப்பதால் தந்தை வசதி இல்லாதவர். ஆனால் இந்த பரிவர்த்தனையில் வக்ர கிரகம் இருப்பதால் தந்தை நல்ல வசதியானவர். தந்தை பணக்காரர், தந்தை கோடீஸ்வரர். தந்தைக்கு சொத்து சேர்க்கை அதிகம் உண்டு. தந்தை கையில் பணம் தங்கும். தந்தைக்கு பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய நாலேஜ் உண்டு. தந்தை மூலமாக குடும்பத்தில் செல்வம் சேரும் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி சூரியனுக்கு சுக்கிரன் தொடர்பு உண்டு. இதில் 9ஆம் அதிபதி சூரியன் இருப்பது திதிசூனிய அதிபதி சாரம். மேலும் சூரியனுடன் இருப்பது வக்ர கிரகம். அதனால் தந்தை நல்ல வசதியானவர். தந்தை பணக்காரர், தந்தை கோடீஸ்வரர்.
தந்தைக்கு சொத்து சேர்க்கை அதிகம் உண்டு. தந்தை கையில் பணம் தங்கும். தந்தைக்கு பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய நாலேஜ் உண்டு. தந்தை மூலமாக குடும்பத்தில் செல்வம் சேரும் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி எடுத்து பாருங்க. 9ஆம் அதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து, அதாவது 9ஆம் அதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்கிரனுடன் பரிவர்த்தனை இருப்பதால், இத்துடன் சூரியனும் இருப்பதால், இதில் சூரியன் திதி சூன்யாதிபதியாக இருந்தாலும் சூரியனுக்கு பரிவர்த்தனை கிரகங்கள் தொடர்பு இருப்பதால் தந்தை நல்ல வசதியானவர், தந்தை பணக்காரர், தந்தை கோடீஸ்வரர். தந்தைக்கு சொத்து சேர்க்கை அதிகம் உண்டு. தந்தை கையில் பணம் தங்கும். தந்தைக்கு பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய நாலேஜ் உண்டு. தந்தை மூலமாக குடும்பத்தில் செல்வம் சேரும் என்று அர்த்தம். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.